ஹல்லேலூயா. இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதம் 35வது வசனம். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். ஆம் தேவ ஜனமே, அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நமக்கு முன்பாக ஜீவ வழியையும் இதோ மரண வழியையும் அவர் வைத்திருக்கிறார். அந்த ஜீவ வழியை நாம் பிடித்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதில் நாம் பிரியப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கட்டளை இதோ மிகவும் எளிதானதொன்று. அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வசனத்துக்கு என் சரீரம் கீழ்ப்படியும் பொழுது, என் ஆவி கீழ்ப்படுகிற பொழுது, என் ஆத்துமா கீழ்ப்படுகிற பொழுது கர்த்தர் அதில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்களும் வாஞ்சியுங்கள். அப்பா, இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல உமது கட்டளைகளில் என்னை நடத்தும், அந்த வழியில என்னை நடத்துங்கப்பா, அதில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அவருடைய கற்பனைகளிலே நீங்கள் நடக்கும் பொழுது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாம் காணாத உலகமாகிய பரலோகத்திலும் இந்த கற்பனையின் கிரியைக்கு தக்க பலன் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது. எனவே தேவ ஜனமே, சோர்ந்து போகாதீங்கள். தேவனுடைய வசனத்தின்படி நடங்கள். நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உமது கற்பனைகளின் பாதையிலே எங்களை நடத்தும் என்று சொல்லுகிறோம். அப்பா, உலக காரியங்களிலே நாங்கள் பிரியப்படாதபடிக்கு உங்க வசனத்திலே பிரியப்பட்டு வாழுகிறவர்களாய், உம்முடைய வாயின் வார்த்தைக்காக காத்திருக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.